ஒரு மேக்ஸ் ஒரு பெரிய சீக்ரெட்டை நான் ரிவீல் பண்ணிட்டா. எப்ப பார்த்தாலும் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சு இந்த செம்முக்கு இந்த ஸ்டெப் தான், இந்த மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஆன்சர் வருமா வராதான்னு ஃபோக்கஸ் பண்ணி 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 நம்ம டயர்ட் ஆயிட்டோம். கரெக்டுங்களா? பட் மேக்ஸ்ல சென்டம் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கோல்டன் 8 ரூல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சேனல்ல யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் நவ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் இனிமேல் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக்ஸ் தான். ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு மேக்ஸ்ல ரொம்ப சென்டம்னாலே பேசிக்கை ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஹிஸ்டரி எடுத்துக்கலாம். காந்தி தாத்தா வந்து ஆப்பிரிக்காலையும் மூவ்மெண்ட் பண்ணாருதான். ஸோ அவர் அந்த மூவ்மெண்ட் பண்ணாருன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியலனா கூட அவர் இந்தியாவில் பண்ண கூட்ட இந்தியா மூவ்மெண்ட்டை நம்மளால ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்க முடியும், எழுதவும் முடியும். கரெக்டா? பட் மேக்ஸுக்கு இது பாசிபிளா? நெவர். ஸோ அப்போ பேசிக்ஸ் தான் வெரி ஸ்ட்ராங். இந்த பேசிக்ஸுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஒவ்வொரு சாப்டர்லையுமே. ஸோ ஏன் இது பண்ணுறோம், எதுக்காக இது பண்ணுறோம், இதை நீங்கள் 9th எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற குட்டி குட்டி பேசிக்ஸும் நான் சொல்லி தான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் டீச் பண்ணுறோம். ஸோ இந்த லைவ் செக்ஷன்ஸை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து 2 பேஜ் ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மேக்ஸ் ப்ராப்ளமை எடுத்து நோட் பண்ற அந்த விதம் 2 விதமா நோட் பண்ணும். ஸோ மேக்ஸ் எப்பயும் போல கிளாஸ் ரூம்ல எழுதுன மாதிரி நீங்க ஒருத்தவங்களை பார்த்து எழுதுறது, தட் இஸ் வெரி ரெகுலர் மெத்தட். அது ஒரு பக்கம் இருந்தாலும் செகண்ட் பக்கம் எப்படின்னா, நம்மளோட குவரிஸையும் சேர்த்து இந்த இதுல எழுதுறோமா அப்படின்றத பார்க்கணும். என்ன குவரிஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக இந்த ஃபார்முலா அங்க யூஸ் ஆச்சு, ஏன் இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வந்தாங்க, ஆர் இதை தாண்டி வேற ஏதாவது இந்த மெத்தட்ல இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற நம்மளோட கேள்விக்கான பதிலையும் அதே இதுல எழுத மறந்துடக்கூடாது, ஆர் கேள்வியை ரைஸ் பண்ண மறந்துடக்கூடாது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபிக்ஸ்டு டைம். ஒரு நாளையில நம்மள எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நம்மளுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமை பிடிச்சிக்கிட்டு வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் சம்திங். ஸோ அந்த ஒரு 1 hour தான் நம்மளை பெர்ஃபார்ம் பண்றோம்னா, டெய்லியுமே ஒரு ஃபிக்ஸ்டு டைமை வச்சுக்கிட்டு மேக்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு ஃபிக்ஸ்டு டைம் பிரேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்துட்டு நம்ம கோலை ரீச் பண்ண. அண்ட் 4 to 5 ப்ராப்ளம்ஸ் பர் டேக்கு போதும். ஒரு சினிமாவை என்ஜாய் பண்ண எப்படி பாப்கார்ன் கோக் 2 பேரையும் சேர்த்து வச்சு என்ஜாய் பண்றோமோ அந்த மாதிரி 5 to 10 ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் ஈஸி டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட காம்பினேஷன்ஸா நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அட் தி சேம் டைம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் நம்மளுக்கு அதிகமாகும். அண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஒரு நோட் புக்கை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்ற ரீசனை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ரிவைஸ் பண்ண நம்மளுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி வந்துகிட்டு இருக்கோமா, நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோமான்ற நம்மளோட ப்ரோக்ரஸே அந்த நோட் புக் பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் ஏதாவது எரர்ஸ் பண்றோம், எங்கேயாவது தப்பு பண்றோம்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த நோட் புக் மெயின்டைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்த எழுதுறதுக்கு முன்னாடி டேட், டாபிக், எக்ஸசைஸ் நம்பர்னு போட்டு போட்டு எழுதுங்க. அப்பதான் நோட் புக்ல நம்ம ஏதாவது தேடுறோம்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் விஷயம், ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவில் இனாஃப் ஸ்பேஸ். ப்ராப்ளம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணாம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் தப்பா இருக்குன்னா திருப்பி நீங்க மாத்துற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ஒரு ரிவிஷன் செய்யற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விஷயமும் இருக்கு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், ஃபார்முலாஸுக்காக மட்டுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸை கொடுத்துடணும். அப்பதான் அதை ஈஸியா கண்டுபிடிச்சு நம்மளால ஃபைண்ட் பண்ணி திருப்பி திருப்பி ரீகால் பண்ண முடியும். லாஸ்ட், ஸோ செல்ஃப் கரெக்ஷனுக்கு நோட் புக் மெயின்டைனிங் ரொம்ப முக்கியம். இதை கரெக்ட் பண்ணும்போது தப்பு வந்துச்சுன்னா ஏன் அந்த தப்பு பண்ணுன்ற அந்த ரீசனையும் நீங்க பக்கத்திலே எழுதி வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட், 3 ஸ்டெப்பா திங்க் பண்ற அந்த ப்ராசஸ். எல்லா ப்ராப்ளமையும் 3 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஓகே நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவும் ஃபைண்ட் பண்ற டேட்டாக்கு நடுவில் அந்த கனெக்டிவிட்டியை நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோமா, இல்ல இதை கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தியரம்ஸ் இருக்கா, இல்ல ஃபார்முலாஸ் இருக்கா, நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ். அண்ட் தேர்ட் ஸ்டெப், யோசிச்சுதான் அப்ளை பண்ற அந்த தேர்ட் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம கரெக்டா பொறுமையா ஒரு சம்முக்கு பார்த்து பண்ணோம்னா நம்ம நிச்சயமா அந்த சம்மை சூப்பரா சால்வ் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட், பிகம் மாஸ்டர். ஒரு 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 விஷயத்துல நம்ம மாஸ்டர் ஆகணும் நிச்சயமா. ஸோ வி நீட் சம் ஷார்ட் ட்ரிக்ஸ். சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறக்கோ மெமரைஸ் பண்றக்கோ ஒருத்தவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 இருக்கு. ஒவ்வொரு சம்ஸுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மெத்தட் நம்மளுக்கு சம்ஸ்லாம் புரிஞ்சிடும், மெத்தட்ஸும் புரிஞ்சிடும், சால்வ் பண்ணவும் வந்துடும். ஆனால் ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மெத்தட் தான் எனக்கு யூஸ் பண்ணுன்றது ஞாபகம் இருக்காது இல்லை. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். ட்ரிக்னோமெட்ரிக்ல ஐ ஹாவ் 6.1க்கு ஒரு 3 ஸ்டெப் ட்ரிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஒரு கொஸ்டினுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுன்றது சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இது எல்லாமே ஒரு டீச்சர் கிட்ட இருந்து நீங்க ஹெல்ப் வாங்கி தான் மாஸ்டர் ஆக முடியும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ என்ன சாப்டர்ஸ்க்கு என்ன விதமான ஹெல்ப் அதுல உங்களுக்கு தேவைப்படும்ன்றதை எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஸ்டெப் சங்க்ஸ். ஸோ இந்த சங்க்ஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸை இப்போ ஒரு மாலை அங்கங்க பூ எடுத்துட்டு வந்து அதை மாலையா தொக்கும் போது தான் அழகா இருக்கும். நம்ம அங்கங்க எல்லாமே செய்யறோம், அதை திருப்பி ரிவைஸ் பண்ணாதான் அழகா இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம அடிக்கடி டெஸ்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அடிக்கடி சால்வ் பண்ணணும். இது எல்லா விஷயமும் பண்ணனா நாமளும் மேக்ஸில் சூப்பராக சென்டர் வாங்கலாம். ஸோ பசங்களா, உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஸோ பாய் பாய் எவ்ரி ஒன்.